வணக்கம் நண்பர்களே, இது மோட்டார் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அக்சஸ் வண்டி வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்தாங்க. கழட்டி பார்த்தேன், கரண்ட் வரல. அது ஏன் வரல அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் பார்க்குறோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்சஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் தள்ளிட்டு வந்தாங்க. சரி, நம்ம கரண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ளாக்கை கழட்டி பார்த்தோம். பாருங்க, கொஞ்சம் கூட கரண்ட் வரல. ஒரே டிராப் கூட கரண்ட் வரல. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் வரலைன்னா எப்பயுமே நம்ம ஒரு ப்ராசஸாக தான் போக முடியும். நம்ம ஹெச்டி காயிலேருந்து நம்ம அப்படியே சிடிஐ போயிட்டு சிடிஐலேருந்து மேக்னட் காயிலுக்கு போகலாம். அப்போ தான் ஒரு வரிசை எப்படி இருக்குதுன்றது தெரியும். இப்போ சிடிஐலேருந்து இது ஹெச்டி காயிலேருந்து கரண்ட் வரலன்றது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ ஹெச்டி காயிலுக்கு இன்புட் ஏசி சப்ளை வரும். இந்த வண்டியில் ஏசி சப்ளை வருதா இல்லைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நமக்கு டெஸ்டிங் லேம்ப் தேவைப்படும். இந்த டெஸ்டிங் லேம்பில் நம்ம மைனஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். மைனஸில் ஃபிட் பண்ணிட்டு நம்ம இதை மெயினில் வச்சோம்னா நமக்கு ப்ளூ கலர் லைட் எரியும். நம்ம ப்ளூ கலர் லைட் எரிஞ்சுன்னா நமக்கு வோல்ட் வருதுன்றது அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஹெச்டி காயில் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? கிரவுண்டு டேரக்ட் பண்ணிட்டு, அதாவது எர்த்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, பாடி எர்த்து. அப்போது இங்கே நமக்கு மெயின் தான் வரும். ஓகேவா? சிடிஐலேருந்து நமக்கு இங்கே மெயின் பாசிட்டிவ் லைன் தான் இதில் வரும். இது பாசிட்டிவ் லைன் இதில் வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். செல் போட்டோம்னா இங்கே பாசிட்டிவ் லைன் வரணும். ஓகே, இப்போ நான் செல் பண்ணுறேன். இப்போ நான் செல் பண்ணுறேன். இங்கே ப்ளூ கலர் லைட் எரியணும். எந்த லைனுமே வரல. இப்போ இந்த ஒயரை நம்ம கழட்டிட்டு டேரெக்டாக கூட வச்சு பார்க்கலாம். சுத்தமாக கரண்ட் வரல. இது இந்த ஒயரு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல ப்ளூ கோடு வர மாதிரி ஒரு லைனு. இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நேராக சிடிஐலேருந்து தான் வரும். நம்ம சிடிஐ எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயர் வருது பார்த்தீங்களா? இந்த ஒயர் தான் நம்ம நேராக ஹெச்டி காயிலுக்கு போகிற லைனு. இந்த லைனில் சும்மா அந்த ஒயர்லேயே லைட்டாக நான் குத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செல்ஃபு போட்டோம்னா இங்கே நமக்கு லைட் எரியணும். இப்போ பாருங்கள், நான் ஒயரில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ செல்ஃப் போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு லைன் வருதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். செல்ஃப் போகணும் பாருங்கள். இங்கேயும் கரண்ட் எதுவும் வரல. இப்போ நம்ம இந்த சிடிஐயில் இன்புட் லைன் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைனை கழட்டிக்கலாம். இப்போது இதில் 4 ஒயர் வருது இல்லைங்களா? இந்த 4 ஒயரில் இந்த ஆரஞ்சு கலர் பேட்ரி லைன் இன்புட்டு. இது கிரவுண்டு. ஓகேங்களா? இது கிரவுண்டு. இந்த ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள், இது பிக்கப் காயில் லைனு, பல்ஸ் காயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைனு. இந்த பிக்கப் காயில் லைனு இது நம்ம ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய லைனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் நமக்கு மெயின் பாசிட்டிவ் வரணும். பாசிட்டிவ் வருதா பார்க்கலாம். வருது, உங்களுக்கு பார்க்கக்கூட தெரியும் பாருங்கள். மெயினில் பாசிட்டிவ் லைன், அது மெயின் லைன் வருது. ஆரஞ்சு கலர் லைனில் மெயின் லைன் வருது. இது கிரவுண்டில் எர்த்து வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த டெஸ்டிங் லேம்ப் லைனை நம்ம ப்ளஸில் மாற்றிக்கலாம். ப்ளஸில் மாற்றிட்டு இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா ரெட் லைட் லைன் எரியும், தெரியுதுங்களா? அப்போது நமக்கு எர்த்தும் வருது. அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் லைனு. இந்த ப்ரௌன் கலர் லைனை நம்ம செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம டெஸ்டிங் லேம்பை மெயின்லேயே வச்சுக்கலாம். மெயின் லைன்லேயே போட்டு இந்த ப்ரௌன் கலர் லைன் பார்த்தீங்கன்னாக்கா பல்ஸ் காயிலேருந்து வரக்கூடிய லைனு. இப்போ செல் போட்டு நமக்கு பல்ஸ் காயிலேருந்து லைன் கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணலாம்.
பாருங்க லைனே வரல. இதில் வந்து லைட் எரியணும். செல் போட்டோம்னா இந்த இடத்துல வந்து பல்ஸ் காயிலேருந்து பிக்கப் காயிலேருந்து லைன் வரணும். லைன் ஆனால் வரலை. அப்போது நம்ம பிக்கப் காயிலோட லைன் வரலன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் காயிலேருந்து வரும். மேக்னெட் காயிலேருந்து வரக்கூடிய பிக்கப் காயில் லைன் இது. இந்த லைன் வந்து மேக்னெட் கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்லேருந்து வரக்கூடிய லைன். இதை கழட்டிக்கலாம். பாருங்க, நம்ம மேக்னெட் இருக்கிற ஒயர் வந்து நம்ம இப்போ கழட்டி விட்டுட்டோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டெஸ்டிங் லேம்பில் வந்து நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஒயர் வரும். மேக்னெட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். இந்த எல்லோ கலர் வந்து லைட்டிங் காயில் ஒயரு, இந்த ஒயிட் கலர் வந்து ரிட்டர்ன் சார்ஜிங் ஒயரு, இந்த ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா, இது வந்து பல்ஸ் காயில், அந்த பிக்கப் காயில்னு சொல்லுவோம் இல்லையா, பல்ஸ் காயில் ஒயரு. இது 3லையுமே வந்து நமக்கு கரண்ட் வரணும். வண்டி செல்ஃப் போட்டோம்னாக்கா இது 3லையுமே வந்து கரண்ட் வரணும். எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் லைனில் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் லைனில் கொடுப்போம். இப்போ கரண்ட் வருதான்னு பார்க்கலாம். ப்ளூ கலரில் வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் கரண்ட் வருது. அடுத்தது நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒயிட் கலர் லைனில் வந்து நம்ம கொடுக்கலாம். செல் போட்டு பார்க்கலாம். இதுலேயும் வந்து நமக்கு வோல்டேஜ் வருது. இப்போது நம்ம ப்ரௌன் கலர், நம்ம அங்கேருந்து ப்ரௌனில் தான் கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இப்போது இந்த ப்ரௌன் கலர் லைனில் கொடுத்து பார்க்கலாம். இதுலேயும் வந்து நமக்கு வோல்டேஜ் வரணும். இதில் சுத்தமாக வரல. அப்போது மேக்னெட்லேருந்து லைன் வரலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஒயர் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் வந்து கட் ஆகிருக்குது. அது இல்லாமல் மேலே எடுத்துக்கிறேன் லைனை. பாருங்க, இந்த ஒயிட் கலர் லைனு, எல்லோ கலர் லைனு எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்குது. டேமேஜ் ஆகி பாடியில் டச் ஆகுது. இந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்து சுத்தமாக கட் ஆகிடுச்சு. இப்போ இதனால தான் நமக்கு கரண்ட் வரல. இப்போ இந்த லைனை 3யும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரண்ட் வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒயரையும் நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிட்டோம். இப்போ சிடி லைனோட எல்லா லைனும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஹெச்டிஓ காயில் நம்ம கழட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனும் ஹெச்டி லைனில் கழட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரண்ட் வருதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் இப்போ பக்காவாக வருது. மறுபடியும் அடாப்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அடாப்டரும் போட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்றதை பார்த்தலாம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே, நம்மளுக்குள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பிக்கப் காயிலோட லைன், அதாவது பல்சர் காயிலோட லைன் வந்து ஒயர் வந்து கட் ஆகிட்டனால தான் வண்டிக்கு வந்து கரண்ட் வரல, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து லைன் நம்ம தனித்தனியாக பிரித்து அடித்த உடனே வண்டி வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை பாய்.